12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம்? வேற யாரும் இல்லாம நீங்க மட்டும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எதுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு, எது படிச்சா அதிக சம்பளம் கிடைக்கும், எது ஃபியூச்சர்ல டிமாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷன் ஆச்சு தானே? நம்புறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்க எல்லா கன்ஃபியூஷனுக்கும் ஃபுல் ஸ்டாப். 2025ல எந்த கோர்ஸ் ட்ரெண்டிங்னு மட்டும் இல்லை, உங்க ஸ்ட்ரீமுக்கு செட் ஆகிற டாப் கரியர் ஆப்ஷனும் ஹை சேலரி கோர்சஸ்னும் இதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். லைஃப் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீ என்ன ஆகணும் அப்படின்னு அதுக்கு நாம் கூட தெரிஞ்சிக்க மாட்டோம். ஆனால் கேரியர் செலக்ட் பண்ணுறது நல்லா யோசித்து பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல கேரியர்னா மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டேபிள் இன்கம், ரெஸ்பெக்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கும் வேலை தான், அதை நம்ம செய்யக்கூடாது. தவறான பாத்து எடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி வேலை லைஃப் ஓடிக்கட்டும் அப்படின்னு ஆகிடும். அதனால ரைட் கரியர் செலக்ட் பண்ணது முக்கியம். இதுக்கு தான் இந்த வீடியோ. 2025ல் புதுசாக வந்திருக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற கோர்சஸ் என்னன்னு பார்க்கலாம். 1 AI அண்ட் மஷின் லேர்னிங். ரோபாட் கம்ப்யூட்டருக்கு ஹியூமன் மாதிரி டெசிஷன் எடுக்க கற்றுக் கொடுக்கறது. ஃப்யூச்சரில் எல்லா கம்பெனிக்கும் இதுதான் முக்கியம். 2 டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். பெரிய பெரிய கம்பெனிகள் தரவுகள் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் சொல்வது. சேலரி அதிகம், டிமாண்ட் கூட நிறைய. 3 சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங். ஹேக்கர்ஸ்லேருந்து வெப்சைட் ஆப்ஸை பாதுகாக்கிற வேலை. பேங்க் கம்பெனிக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். 4 UX UI டிசைனிங். மொபைல் ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எப்படி நல்லா டிசைன் பண்ணணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. 5 cloud computing, AWS, Azure, Google Cloud. டேட்டாவை இன்டர்நெட் கிளவுடில் ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணுறது. சர்வர் எடுக்க வேண்டாம், ஆன்லைனில் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் டேட்டா வச்சுக்கலாம். 6 டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வான்ஸ்ட் AI டூல்ஸ் யூஸ். ஆன்லைனில் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறது. ஆட்ஸ், யூடியூபா, இன்ஸ்டாகிராமில் எப்படி பிராண்ட் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி கொடுக்கறது. 7 கேம் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். மொபைல், பிசி கேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது. பப்ஜி மாதிரி கேம்ஸ் டெவலப் பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சூப்பர் ஆப்ஷன். 8 VFX, CGI அண்ட் அனிமேஷன். மூவிஸில் பார்த்த பீஸ்ட் VFX, சூப்பர் ஹீரோ CG கிராஃபிக்ஸ் எல்லாம் இதில் கற்றுக்கலாம். தமிழ், பாலிவுட், ஹாலிவுட்டில் டிமாண்ட். 9 ஹெல்த் டெக் கோர்சஸ். டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது. ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், ஆன்லைன் கன்சல்டேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். 10 Web 3.0 அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி. கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் மாதிரி டிசென்ட்ரலைஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறது. 10 AR VR டெவலப்மெண்ட். வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டில் கேம்ஸ், ட்ரைனிங் ஆப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஃப்யூச்சரில் ஸ்கூலும் VRல கிளாஸ் போட போகுது. 12 பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயாலஜியும் கம்ப்யூட்டரையும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணுறது. மெடிசன் இன்வென்ட் பண்ண, DNA அனலைஸ் பண்ண. 9 இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஆன்லைன் பிஸ்னஸும் எப்படி நடத்தணும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆப்ஸில் ப்ராடக்ட் சேல் பண்ணணும் என்பதுக்கான கோர்ஸ். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் ஆப்ஷன்ஸ். AI and ML, data science, cyber security, cloud computing, bioinformatics, health tech, robotics and IoT. இவையெல்லாம் ஃபியூச்சருக்கு செம ஒரு ஆப்ஷன். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், UX UI டிசைனிங், content writing and blogging, event management, visual communication, foreign languages. இதை படித்தா ஃப்ரீலான்சிங்க்கும் சான்ஸ் இருக்குது, நல்ல ஜாபுக்கும் டிமாண்ட் இருக்குது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, CA, company secretary, CS, business analytics, financial planning, e-commerce business, digital marketing, affiliate marketing. இவை காமர்ஸ் பேக்ரவுண்டுக்கு மேத்ஸ் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ். நமக்கு படிப்பு ஆவரேஜாக தான் வரும். நம்ம என்ன படிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக இது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், graphic designing, content creator, YouTuber, Reels creator, web designing, gaming streamer, BPO, voice process jobs, photography, videography, VFX and editing. இவெல்லாம் 6 monthsல கற்றுக்க முடியும். இன்கம் வேறு நல்லா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு என்ஜினியரிங் மற்றும் மெடிசன் துறைகளில் பயணம் செய்ய விருப்பம் இருக்கிறதா? இந்த ட்ரீம் கரியர் அடைய 2 முக்கியமான எக்ஸாம்ஸ் இருக்காங்க. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எக்ஸாம்ஸ் உங்களுக்கு IITs மற்றும் NITSல என்ஜினியரிங் படிக்க உங்களுக்கு வாய்ப்பு தரும். இந்த எக்ஸாம்ஸ் 2 பார்ட்டாக இருக்கின்ற. GE மெயின். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி GE அட்வான்ஸ்டில் தேர்ச்சி பெற வேண்டும். JE அட்வான்ஸ்ட் உங்களுக்கு IITயில் அட்மிஷன் தேவை என்றால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண வேண்டும். IITஸில் படிக்க அதிக ரெஸ்பெக்ட் மற்றும் ஹை சேலரி உள்ள ஜாப்ஸ் கிடைக்கும். நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்.
நீட் எக்ஸாம் உங்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்டிஎம்எஸ் போன்ற மெடிக்கல் கோர்சஸில் அட்மிஷன் பெற உதவும். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்கள் டாக்டராக உலகம் முழுவதும் புகழ் பெறும் வாய்ப்பு பெறுவீர்கள். நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி மிக முக்கியம். அப்போதான் நீங்கள் டாக்டர் ஆகலாம். ஜி மற்றும் நீட் எக்ஸாம்ஸ் உங்களுக்கான கரியர் growth-ஐ திட்டமிட இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி உங்கள் ட்ரீம்ஸை நடைமுறையில் நிறைவேற்றுங்கள். சப்போஸ் நீங்கள் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலனா உங்களுக்கு டாக்டர் ரிலேட்டட் ஃபீல்டில் செல்வதற்கான பல அல்டர்னேட்டிவ் கோர்சஸ் உள்ளன. NET எக்ஸாமை கிளியர் பண்ணாமலும் ஹெல்த் கேர் மற்றும் மெடிசின் துறையில் வெற்றி பெற முடியும். அதற்கான கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். PDS Bachelor of Dental Surgery. BDS கோர்ஸ் உங்களுக்கு டென்டிஸ்டாக பிகமிங் ஆப்பர்ச்சுனிட்டி தரும். டென்டிஸ்ட்ஸ் நம்மளுடைய ஓரல் ஹெல்த் காப்பாற்றுவாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் முடித்த பிறகு பிரைவேட் கிளினிக் அல்லது ஹாஸ்பிட்டலில் பணியாற்ற முடியும். நீட் தேவைப்படாது. ஆனால் இந்த சில டென்டல் காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். BDSக்கு வெரி குட் டிமாண்ட் இருக்கின்றது மற்றும் ஹை சேலரி. BPT Bachelor of Physiotherapy. ஃபிசிக்கல் தெரப்பி மற்றும் ரீஹபிலிட்டேஷனில் திறமை அதிகரிக்கும் கோர்ஸ். ஃபிசியோதெரபிஸ்ட்ஸா இன்ஜுரி ரிகவரி மற்றும் மூவ்மெண்ட் ரெஸ்டோரேஷனில் உதவிக்கரம் நீட்டுவர். BMLT Bachelor of Medical Laboratory Technology. மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன்ஸா பிளட் டெஸ்டிங், கிளினிக்கல் லேப் ஒர்க், டயக்னாஸ்டிக்ஸ் ஆகியவற்றில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு மருத்துவ கல்லூரி வேலை வாய்ப்புகளை தரும். நர்சிங், BSc நர்சிங். நர்சஸா நீங்கள் பேஷண்ட்ஸ் கேர், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ஸ் போன்ற கிரிட்டிக்கல் ரோல்ஸில் வேலை செய்ய முடியும். நர்சிங்கில் ஒரு டிகிரி முடிச்சப்போ உங்களுக்கு டாப் ஹாஸ்பிட்டல்ஸில் பணியிட வாய்ப்புகள் இருக்கும். BAMS Bachelor of Ayurvedic Medicine and Surgery. ஆயுர்வேதிக் மெடிசினில் BAMS படித்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் மற்றும் நேச்சுரல் ஹீலிங்கில் திறமை பெறலாம். BIMS என்பது ஆயுர்வேதா டாக்டராக நீங்கள் சேவை செய்யவும் கிளினிக்ஸில் பணியாற்றவும் உதவும். ஹோமியோபதி. BHMS Bachelor of Homeopathic Medicine and Surgery. ஹோமியோபேத்தி படிக்க இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹோமியோபேத்திக் டாக்டராக இருப்பதற்கான திறனையும் ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பரிந்துரைக்கும் உரிமையையும் தரும். ஃபார்மசி, B.Pharm. ஃபார்மசிக்கு B.Pharm படித்து ஃபார்மசிஸ்ட் அல்லது ஃபார்மசியூட்டிக்கல் கன்சல்டன்ட் ஆக தொழில் செய்ய முடியும். இதன் மூலம் மெடிசின் டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரக் ஃபார்முலேஷன் மற்றும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் மாறிய ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங். இந்த கோர்ஸை உங்களுக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பில்லிங் மற்றும் இன்சூரன்ஸ் கிளைம்ஸில் ரோல்ஸ் தேடி வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரும். இது ஷார்ட் டேர்ம் கோர்சஸாக இருந்து மெடிக்கல் ஃபீல்டில் உங்கள் கரியரை துவங்க உதவும். நீங்கள் எதில் ஸ்ட்ராங்னு கண்டுபிடிங்க, அதை பயப்படாமல் பர்சூ பண்ணுங்கள். இந்த 2025 இல்லை 2026 கூட ரைட் டிசிஷன் பண்ணிவிட்டு களமிறங்குறவங்க தான் வெளில போகிறாங்க. ஏன் தெரியுமா? ஃப்யூச்சரில் படிக்கிறது மட்டும் போதாது, ரைட் திங் அட் ரைட் டைம் பண்ணணும். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா கோர்ஸும் ஆப்ஷனும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த காலேஜஸில் படிக்கலாம், ஃபீஸ் எவ்வளவு, ஆன்லைனில் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அரிமா மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக அமைய வாழ்த்துக்கள்.